ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, you may assume center load. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து ஒரு 100 நியூட்டன் வச்சுக்கோங்களேன். 100 நியூட்டன் சென்டர் ஆஃப் த பீமில் ஆக்ட் ஆகுது. இது 2 மீட்டர், ஏசி 2 மீட்டர், சிபி 2 மீட்டர் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என் ரியாக்ஷன்ஸை கேல்குலேட் பண்ணணும். ஓகே, என் ரியாக்ஷன்ஸை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே RA, RB உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸாக்ட்லி அது சென்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த RAவும் RBயும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். ரைட்டா, இந்த 100 நியூட்டனை ஈக்குவலாக ரிசீவ் பண்ணும். அப்போ இது 50, இது 50 ஆகும். ரைட்டா, சரி. இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலி எப்படி போடுறது அப்படின்னு சொன்னால் மொமெண்ட் அபவுட் A எடுங்க. மொமெண்ட் அபவுட் A must be equal to 0. that is sum of moments about A must be equal to 0. அப்போ A பொறுத்து மொமெண்ட் எடுத்தோம்னா RB into 4 minus 100 into 2 equal to 0. So RB equal to 200 by 4, that is 50 Newton. Okay, so RA plus RB தான் டோட்டல் 100 வரும். அப்போ RA ஒரு 50 நியூட்டன் வந்துடும். ரைட்டா, ஓகே, இப்படி தான் அதை கால்குலேட் பண்ணணும். சரி, இப்போ RA RB கண்டுபிடிச்சாச்சு என் ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையலாம். ரைட், இந்த இடத்துல எவ்வளோ 50 நியூட்டன் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், இந்த இடத்துலையும் ஒரு 50 நியூட்டன் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ என்ன, இந்த இடத்துல பியிலேருந்து ஆரம்பிக்கணும். இதுலேயும் வந்து ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். பியில் வந்து பாசிட்டிவாக ஆக்டிங் அப்வர்ட்ஸ், அப்வர்டுனா பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் நெகட்டிவ். ஓகே, ப்ளஸ் 50 இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஹைட் வந்து ப்ளஸ் 50. ரைட்டா, ஸோ பியிலேருந்து சி வர வரைக்கும் உங்களுக்கு வேறு எந்த ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ரீச் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு இந்த ப்ளஸ் 50 தான். ஓகே, அப்போது அந்த ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சி வர வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 இருக்காங்க, -100, இது ப்ளஸ் 50, இது -100. அப்போ சிங்கிற பாயிண்டில் டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் எவ்வளோ? ப்ளஸ் 50 -100. அப்போ -15 வருமா? அப்போ -50னா கீழே ஒரு 50 வந்துடும். ரைட்டா, அப்போது சடனாக இங்கே இறங்குது. ரைட், இது 50, இது 50. ஸோ -50க்கு வந்துருச்சு. ரைட், இது ப்ளஸ் 50, இது -50. ரைட்டு, சியிலேருந்து ஏ வரைக்கும் பாருங்கள், நடுவில் வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. அப்போது சிங்கிற பாயிண்டில் -50 வரும்போது ஏ வர வரைக்கும் இதே -50 தான் கீப் அப் ஆகும். ஸோ கான்ஸ்டன்ட் ஹரிசான்டல் லைன். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகும்? -50, இங்கே ஒரு ப்ளஸ் 50 இருக்கா, ரெண்டும் ஆட் பண்ணோன்னா நியூட்ரலுக்கு வந்துடும், 0க்கு வந்துடும். அப்போது ஏக்கு இங்கே வந்து ஜாயின் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட், பெண்டிங் மொமெண்ட் என்ன? இப்போ இந்த பாயிண்ட் பியில் பெண்டிங் மொமெண்ட் 0 தான். இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆனாலும் பெண்டிங் மொமெண்ட் 0 தான். ஏன்னா டிஸ்டன்ஸ் 0, பிங்கிற பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் 0. ஸோ பாயிண்ட் இந்த 0லேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, சரி, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மீட்டர் வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட்? 50 × 1, 50 நியூட்டன் மீட்டர். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ்னா நெகட்டிவ். ஓகே, அப்போது சி வெயிட்
ரைட். உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. ஏன்னா இங்கே வந்து நடுவில் எந்த ஷியர் ஃபோர்ஸும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ WX அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெண்டிங் மொமெண்ட். ஓகே, லீனியர் தானே, ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போடலாம். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் வரைக்கும். இந்த பாயிண்ட்ல எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட், பாயிண்ட் சியில் எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா 50 × 2 100 நியூட்டன் மீட்டர். இந்த இடத்துல 50 நியூட்டன் மீட்டர் இருக்கும், இங்கே வந்துருச்சுன்னா 100 நியூட்டன் மீட்டர் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாகவே போடணும். ஏன்னா நடுவில் வேறு எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஓகே, ரைட். அடுத்து இங்கே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், சியிலேருந்து 1 மீட்டர் தள்ளி எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா 50 × இங்கே எழுதுகிறேன், ரைட்டா. ஸோ இந்த பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்னு அசியூம் பண்ணிட்டா எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் வரும்? 50 × அதாவது பாசிட்டிவ் 50 × 2 + 1 3, 50 × 3. ஓகே, இது கிளாக் வைஸ் மொமெண்ட்டா. ஸோ மைனஸ் 100 × 1ன்னு வருமா? 100 × 1. So 150 minus 100, that is 50 Newton meter. Okay, so நமக்கு இந்த இடத்துல டோட்டலாக இருந்தது, அதாவது சிங்கிற பாயிண்ட், இந்த இடத்துல டோட்டலாக இருந்தது 100 நியூட்டன் மீட்டர் பாசிட்டிவ், ரைட்டா. அதுக்கப்புறம் 100லேருந்து 50க்கு குறைஞ்சிருச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அப்படியே 20 25 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா M/A என்னன்னா 50 × டோட்டல் டிஸ்டன்ஸ் 4 மைனஸ், இதான மைனஸ் கிளாக் வைஸ். ஸோ 100 × 2, அப்போ 200 மைனஸ் 200 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏக்கு வரும்போது மறுபடியும் 0 ஆகிடும். அப்போது லீனியராக அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க 0க்கு. ஓகே, ஸோ ABC. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், ரைட். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எந்த பாயிண்டில் இருக்குது? சியில் இருக்குது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். ஆனால் ஷியர் ஃபோர்ஸ் பாருங்கள், அந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0க்கு வந்துட்டு சைனை சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, ரைட். ஓகே, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம இந்த ஃபார்முலா வச்சு பார்த்தாவே தெரியும். ஓகே, F ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு dm/dx. ஓகே, ஸோ எம்ங்கிறது உங்களுக்கு வேரியபிள், வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸு. ஸோ ஷியர் ஃபோர்ஸுங்கிறது மொமெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது, ரைட்டா. அப்போது இது 0 அப்படின்னா ஒன்று உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமா ஆர் மினிமா, அது சொல்லுவோம் இல்லையா, மேக்ஸிமா மினிமாவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் 0, ரைட்டா. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். பெண்டிங் மொமெண்ட் இஸ் மேக்ஸிமம் when shear force changes its sign. ஓகே, சரி. இப்போ பெண்டிங் மொமெண்ட் ஒரே டைரக்ஷனில் வருது எல்லாத்துக்கும். எந்த கேஸில் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து சைனை சேஞ்ச் பண்ணோம், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெண்டிங் மொமெண்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நிறைய தடவை அப்ஜெக்டிவில் கேட்டிருக்காங்க. ஸோ பெண்டிங் மொமெண்ட் எந்த இடத்துல சைனை சேஞ்ச் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். இது நிறைய தடவை அப்ஜெக்டிவில் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த கேன்டிலிவர் பீம்லையோ இல்லை இந்த சிம்பிளி சப்போர்ட்டர் பீம்லையோ அந்த கான்ட்ராஃப்ளெக்சர் வரல. பெண்டிங் மொமெண்ட் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. நெகட்டிவ்னா நெகட்டிவ் டைரக்ஷன்லேயே இருக்குது, இதில் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்லேயே இருக்குது. எந்த இடத்துலையுமே சைன் சேஞ்ச் பண்ணலை. பட் எந்த கேஸில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா. ஸோ ஓவர் ஹேங்கிங் பீம் நெக்ஸ்ட் பார்ப்போம். அதில் வந்து உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட்டும் சைன் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ ஓவர் ஹேங்கிங் பீமில் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ இந்த கேஸ் வந்து இதுதான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், ரைட்.
ரைட். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நம்ம நியூமரல்ஸ் இல்லாமல் ஒன்லி எக்ஸ்பிரஷன்ஸ் வேரியபிள்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூங்கிற லோடு மிடில் ஆக்ட் ஆகுது L/2 L/2. அப்போ ஏ அண்ட் பி ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா? ஏ அண்ட் பி RA RB ஈக்குவலாக வெயிட் எடுத்துக்கும் W/2 W/2ன்னு. ஸோ சிங்கிற பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து உங்களுக்கு ப்ளஸ் W/2 மேல் நோக்கி ஆக்ட் ஆகுதா? ப்ளஸ் W/2 இதுதான் ஷியர் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ப்ளஸ் W/2 மைனஸ் W அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் W/2 வந்துடும் சியில். ஓகே, இந்த இடத்துல வரும்போது மைனஸ் W/2 உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த W/2 தான் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோலேருந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகி வருது. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இஸ் இந்த பாயிண்டில், ஓகே, சென்டர் பாயிண்டில் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்னா W/2 into this distance, W/2 into L/2, that is WL/4. ஓகே, ஸோ இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ்ங்கிறதுனால பாசிட்டிவ் டைரக்ஷனில் வருது. ஓகே, ஸோ WL/4 இஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், W/2 இஸ் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். இதுதான் ரைட்டா? நம்ம வந்து கொஷினில் கேட்குறது ஒன்று பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்ன ஷேப்பில் வரும் இந்த மாதிரி கேஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த ஷேப்பை கொடுத்து அதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்டு, W இங்கே இருக்கணுமா இங்கே இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகே, யூடிஎல்லா யூவிஎல்லா இல்லை பாயிண்ட் லோடா அப்படின்னு கேட்கலாம் இந்த டயக்ராமை கொடுத்து. இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்து வாட் இஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேர் இட் இஸ் ஆக்டிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா இது, இட் இஸ் ஆக்டிங் அட் த சென்டர் அப்படின்னு போடணும். ஓகே, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கம் டு திஸ் கேஸ், அதாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. இது முன்னாடி பார்த்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோடு ரைட்டா? ஒரே ஒரு பாயிண்ட் லோடு பார்த்தோம். மல்டி லோட்ஸ் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ரைட்டா? இப்போ இந்த UDL பாருங்கள், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இது AB சப்போர்ட் ரியாக்ஷன். ஓகே, 10 kN/m இன்டென்சிட்டி ஆஃப் த UDL ரைட்டா? சரி, இப்போ A எவ்வளோ எடுத்துக்கும், B எவ்வளோ எடுத்துக்கும்? இப்போ ஏலேருந்து B வரைக்கும் யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் லோடில் இது பாதி எடுத்துக்கும், இது பாதி எடுத்துக்கும் ரைட்டா? நம்ம மொமெண்ட் என்னதான் மொமெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மொமெண்ட் ஈக்குவேஷன் போட்டாலும் அதுதான் வரும் ரைட்டா? அதனால் அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அப்போ டோட்டல் லோடு எவ்வளோ? 10 kN/m இன்ட்டு 10 மீட்டர். அப்போ 100 வருமா? 100 kN டோட்டல். அதில் A வந்து 50 எடுத்துக்குது, B வந்து 50 எடுத்துக்குது ரைட்டா? ஸோ RA 50 kN, RB 50 kN ரைட்டா? சரி, இப்போ நம்ம இதை வந்து சென்டர் பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட் C நம்ம வச்சுக்கோம் சும்மா நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ரைட். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வாங்க. AB இது C. ஓகே, ரைட். இப்போ B இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவ் 50 kN ஆக்ட் ஆகுதா? பாசிட்டிவ் 50 kN மேல் நோக்கி வரணும். ப்ளஸ் 50 ரைட் kN. சரி, நமக்கு பியிலேருந்து சியை நோக்கி நகரும் போது உங்களுக்கு யூனிஃபார்மாக லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே வருது ரைட்டா? ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்லாண்டிங் இன்க்ளைன்டு லைன் வரணும். இப்போ நடுவில் எதுவும் லோடே இல்லை, இந்த பாயிண்ட் லோடு மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஹரிசான்டல் லைன் வரும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரைட்? இப்போ டிஸ்டன்ஸ் மூவ் ஆக உங்களுக்கு த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி வேரியிங், நாட் கான்ஸ்டன்ட். வேரியிங் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சிக்கிட்டே வரணும் இல்லை கூடிக்கிட்டே வரணும். இது குறையுமா கூடுமா, இந்த பக்கம் வருமா இல்லை இப்படி வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் ரைட்டா? சரி, அதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட்டை சும்மா எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட் ஒரு Dன்னு எடுத்துக்குவோம் ரைட்டா? 10 ஒரு 2 மீட்டர்னு எடுத்துக்கோங்களேன். இது 2 மீட்டர். அப்போது இந்த பாயிண்டில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் 50, அதாவது RB ப்ளஸ் 50. இதெல்லாம் கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும் ரைட்டா? லோடு கீழ் நோக்கி தான் ஆக்ட் ஆகும். மைனஸ் இது என்ன 10 × 2 20, இந்த இடத்துல 20 ஆக்ட் ஆகுமா? மைனஸ் 20. ஓகே, அப் ப்ளஸ் 50 மைனஸ் 20 30 kN. அப்போது
50லேருந்து அடுத்து இந்த பாயிண்டில் 30க்கு வந்துருச்சு. அப்போ குறையுதுன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? எப்படி குறையும்? பேரபோலிக்காவா லீனியராவா? லீனியராக தான் குறையும். ரைட்? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஷியர் ஃபோர்ஸு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் லீனியராக தான் குறையும். இந்த இடத்துல வரும்போது 30, ரைட்டா? அடுத்து 20 இருக்கும், அடுத்து ஏதோ ஒன்று சம்திங், ரைட்டா, இருக்கும். ஸோ கடைசியில் சிக்கு வரும்போது என்னவா இருக்கும்? இந்த இடத்துல 20ன்னு சொல்லியாச்சு. சிக்கு வரும்போது என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சரி, அட்டு சி உங்களுக்கு +50, ஆர்பி +50 மைனஸ் இந்த டோட்டல் லோடா, அதாவது சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க டோட்டல் லோடு 10 × 2 5 சிபி வந்து 5 மீட்டர். ஓகே, 10 × 5 50 கிலோ நியூட்டன் சிக்கும் பிக்கும் நடுவில் ஆக்ட் ஆகுது. அது சென்டரில் ஆக்ட் ஆகும். ஓகே, -50 தட் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகுதா? ஸோ சிங்கிற பாயிண்டில், சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸு 0. அப்போ லீனியராக வேரி ஆகிறது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து ஷியர் ஃபோர்ஸு 0க்கு வந்துடும் சியில். ஓகே, சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை எடுங்க. ஓகே, இந்த பாயிண்டில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ்? வெயிட், இந்த பாயிண்டில் ரைட். அடுத்தது இந்த பாயிண்ட் எடுங்க. ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட், ஒரு ஈன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 2 மீட்டர் இருக்குது சியிலேருந்து ஈக்கு. இதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணுறது தான். ஓகே, நாட் நெசசரி. ஓகே, 2 மீட்டர். இப்போ எவ்வளோ ஈயில் வந்து எவ்வளோ டோட்டல் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த 50 + 50 ரைட் மைனஸ் எவ்வளோ ஈ வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 5 + 2 7 மீட்டர். அப்போ 70 கிலோ நியூட்டன். ஓகே, 10 × 7 70 கிலோ நியூட்டன் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். -70. அப்போ -20 வந்துடுதா? அப்போ என்ன பண்ணும்? சியிலேருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் அது போக ஆரம்பிச்சிடும். -20 -30 -40 -50 வரைக்கும் வரும். ரைட்டா? ஸோ -50 எந்த இடத்துல வந்து நியூட்ரலைஸ் ஆகும்னா பாயிண்ட் ஏல வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அப்போ பாயிண்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஏல எவ்வளோ டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? +50 மைனஸ் இது என்ன? 10 கிலோ நியூட்டன் மீட்டர் இன்டூ டோட்டல் டிஸ்டன்ஸ் 10 × 10 100 -100 that is equal to -50 கிலோ நியூட்டன். அப்போ இதுதான் -50. இந்த இடத்துல +50 இருக்கிறது, இந்த இடத்துல -50 வந்துடுது. ஓகேவா? இது -50 கிலோ நியூட்டன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இதுதான் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. ஓகே, ரைட். அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை பார்ப்போம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ரைட், உங்களுக்கு வந்து அப்வர்டு ஃபோர்ஸ்லேருந்து ஆக்ட் ஆகுது. அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து it will produce anti-clockwise moment. ஸோ பெண்டிங் மூமெண்ட் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வரப்போகுது. அது எப்படி வருதுங்கிறது தான் கேள்வி. ரைட், இப்போ என்ன, இங்கே 50 கிலோ நியூட்டன். சரி, இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 0. அப்போது 0 இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. இது ஏ, இது பி, நடுவில் சி. ரைட்டா? ரைட், இதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் டி. ரைட், இப்போ டியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் டபிள்யூ, அதாவது இதை டபிள்யூன்னு வச்சுக்கோங்களேன். டபிள்யூ கிலோ நியூட்டன் பர் மீட்டர். ஓகே, இது எக்ஸு. ரைட், அப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் அட் டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆர்பி உங்களுக்கு பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டா. ஸோ 50 × x, right? 50 × x plus 50 × x minus, ஏன்னா இந்த லோடு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு கிளாக்வைஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும், அதனால மைனஸ். ஓகே, அது எந்த இடத்துல கரெக்டாக ஆக்ட் ஆகும்? மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். ஸோ 10 × 2 20 கிலோ நியூட்டன் மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். ரைட்டா? ஸோ டபிள்யூ இன்ட்டு இந்த எக்ஸ் மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகுமா?
இதுதான் நமக்கு அந்த ஃபார்முலா மாதிரியே எழுதுகிறேன் ரைட்டா. W இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸு சென்டரில் அது ஆக்ட் ஆகுது. ஸோ 2ல் பாதி 1, அப்போ x/2 ரைட். ஸோ உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். x²/2 W x²/2. அப்போ இது என்ன ஈக்குவேஷன்? ஸ்கொயர்னு வர்றதுனால பேரபோலிக் ஈக்குவேஷன் ரைட்டா. நம்ம அதில் பார்த்த மாதிரியே தான். ஓகே. ஸோ கேன்டிலிவரில் நம்ம யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் பேரபோலிக் ஈக்குவேஷன் வந்துச்சு, அதே மாதிரி தான் இதுலையும் ரைட்டா. அப்போது பேரபோலிக்காக வேரி ஆகும் ரைட்டா. சரி, பேரபோலிக்காக வேரி ஆகும். சிங்கிற பாயிண்டில் அது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ரைட்டா. சிங்கிற பாயிண்டில் அது எவ்வளோ இருக்கும், ஏன்னா அதான மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல வந்து சைனை சேஞ்ச் பண்ணுதோ ஆர் ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல 0க்கு வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட், இதுவும் அப்ஜெக்டிவில் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளாக கொடுத்துட்டு வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டால் +50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 kN போட்டுடலாம் ரைட்டா. வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் சியில் தான் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் சென்டர் பாயிண்டில் எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் லோடு, அதாவது பாயிண்ட் லோடாக இருந்தால் எந்த இடத்துல பாயிண்ட் லோடு இருக்கோ அந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே ரைட். அதே மாதிரி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் அதோட சென்டர் பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கணும். ஓகே. Reduce this. Right. இப்போ at point C, right? At point C என்ன இதில் எழுதுறேன். ஓகே. பாயிண்ட் சியில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 50 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸு 5 மீட்டரா, பாதி டிஸ்டன்ஸுங்கிறது 5 மீட்டர். 50 இன்ட்டு 5 மீட்டர், அதாவது பாசிட்டிவ் ஆன்டி கிளாக் வைஸ் கிரியேட் பண்ணதா. ஓகே. அட் சி ரைட். இந்த சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடோட இன்டென்சிட்டி எவ்வளோன்னா அது மைனஸ் கிளாக் வைஸ் கிரியேட் பண்ணும் ரைட்டா. 10 இன்ட்டு 5. இதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் த லோடு பிட்வீன் சி அண்ட் பி. அது எங்கே ஆக்ட் ஆகும்னா சிக்கும் பிக்கும் நடுவில் சென்டரில் ஆக்ட் ஆகும் 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஓகே, 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்னா W Nm/m இன்ட்டு எக்ஸு இன்ட்டு x/2 இப்படி போடும்போது நமக்கு பேரபோலிக் வந்துடுது, x² டேர்ம் வந்துடுது. ஓகேவா. சரி, இப்போ இது பண்ணி பாருங்கள். 250 minus 25 125 that is equal to 125 kN/m. இதுதான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் அட் சி, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ரைட்டா. அதுக்கப்புறம் அதே மாதிரி சிமிலராக ஒரு பேரபோலிக் வந்து ஏல வந்து இப்படி முடிஞ்சிடும் ரைட். இதுதான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். மோஸ்ட்லி இந்த மாதிரி நியூமரல்ஸ் கொடுத்து கேட்குறதுக்கு பதிலாக பெண்டிங் மொமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்பாங்க ரைட்டா. என்ன ஃபார்முலா, இந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10 50 இந்த மாதிரி நியூமரல்ஸ்லாம் நம்ம விட்டுறணும், டிஸ்டன்ஸ் அதையும் விட்டுறணும் ரைட்டா. ஸோ அதை வந்து நியூமரல் படி இப்போ நம்பர்ஸ் போட்டு நமக்கு வந்தது வந்து 125 kN/m. இதுதான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ரைட். இப்போ இந்த நியூமரல்ஸ் கொடுக்கலன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் வேரியபிள்ஸ் L
W அப்படின்னு இருந்தால் அந்த ஈக்குவேஷனை கொண்டு வரலாம். அந்த ஈக்குவேஷனை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் படி போட்டாகணும். ஓகே, நம்பர்ஸ் கொடுத்தா நம்ம ஈஸியாக போட்டுருவோம், ரைட்டா? நம்ம முதல்ல அந்த ஈக்குவேஷனை தான் பார்க்கணும். ஈக்குவேஷன் நல்லா தெரிஞ்சுன்னா நம்பர்ஸ் வந்து நமக்கு நல்லா கிளியர் ஆகிடும். ஓகே, ரைட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்கள், நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஒன்லி வேரியபிள்ஸ். ஓகே, ரைட். இது W நியூட்டன் பர் மீட்டர். இது டோட்டலாக Lங்கிற லென்த்து. இது மிட் பாயிண்ட் C. இது A அண்ட் B ஆர் என் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக இந்த யூடிஎல்ல ஆக்ட் ஆகிற டோட்டல் லோடு என்னென்னா W இன்ட்டு கேபிட்டல் Lன்னு வருமா? ஓகே, அந்த W இன்ட்டு கேபிட்டல் L இந்த ஏவும் பியும், அதாவது RAவும் RBயும் ஈக்குவலாக பிரிச்சுக்கும். அதான் நம்ம இப்படி பார்த்தோம், ரைட்? ஈக்குவலாக பிரிச்சுக்கும். அப்போது WL/2 WL/2, அதாவது ஸ்மால் W, கேபிட்டல் W போட்டுறாதீங்க, ஸ்மால் WL/2. ஓகே, சரி. இப்போது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் என்ன? இங்கே மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 50 கிலோ நியூட்டன். அந்த 50 இஸ் நத்திங் பட் அந்த எண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு WL/2ன்னு போடலாமா? இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ஜெக்டிவில். ஓகே, ரைட்டு. பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வாங்க. பெண்டிங் மொமெண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் அட் C மிட் பாயிண்ட், ரைட்? சியில் வந்து எவ்வளோ பெண்டிங் மொமெண்ட் இருக்கும்? M at C is equal to உங்களுக்கு RB இன்ட்டு, இது பாசிட்டிவா, ஆன்டி கிளாக் வைஸ், RB இன்ட்டு L/2வா? RB இன்ட்டு L/2, இது பாசிட்டிவ். ஓகே, ரைட். இந்த சிக்கும் பிக்கும் நடுவில் இருக்க யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடோட இன்டென்சிட்டி எவ்வளோ? W இன்ட்டு L/2வா? லென்த்தில் பாதி. ஓகே, அந்த பாதி, இந்த லோடு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்னா இந்த L/2ல் பாதி டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும், அதாவது L/4ல் ஆக்ட் ஆகும், ரைட்டா? அப்போ அது கீழ் நோக்கி ஆக்ட் ஆகுது, கிளாக் வைஸ், நெகட்டிவ். மைனஸ் WL/2 இன்ட்டு L/4ன்னு போடலாமா? ரைட். ஸோ RBக்கு என்ன? WL/2, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. WL/2 into L/2 minus WL/2 into L/4. Okay, WL²/4 minus WL²/8. அப்போ இது என்ன வரும்னு பாருங்க. ஸோ WL²/8 இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா. ஓகே, WL²/8. நம்ம இதில் என்ன போட்டோம்? 125 கிலோ நியூட்டன் கண்டுபிடிச்சோமா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் இதெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு தேவையில்லை. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நீங்கள் 125ன்னு போட்டுடலாம். என்ன இங்கே W = 10 கிலோ நியூட்டன் பெர் மீட்டரா? ஓகே, Lங்கிறது என்ன? டோட்டலாக 10 மீட்டர். ஓகே, அப்போது BM மேக்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா WL²/8. ஓகே, தட் இஸ் 10 × 10²/8. அப்போ என்ன? 125 கிலோ நியூட்டன் மீட்டர். அதைத்தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட்லி நியூமரல்ஸ் கொடுத்து கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தான் அப்ஜெக்டிவ் நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் த்ரூ அவுட் இட்ஸ் லென்த், அதுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ? அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்து இப்படிலாம் டெரைவ் பண்ணி இதை எழுதணும். ஓகே, ரைட். BM max is equal to WL²/8. Okay,
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பி WL/2 WL/2 மேக்ஸிமம். ஓகே, WL/2 plus minus WL/2. ஓகே, இங்கே WL²/8 BM maximum. ஓகே, ரைட். இதுதான் ரைட்.